தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றி, ஞானிகளுக்கு வீவுகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினர் என்று கடவுள் போற்றுகிறார். இயேசுவினுடைய இந்த போற்றுதல் தன்னை உணர்ந்து கொண்டதை, தான் யார் என்பதை திருத்தூதர்கள் உணர்ந்து கொண்டதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. பல பேர் மெஸ்ஸியாவை பார்க்க ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் மெஸ்ஸியா அவர்கள் மத்தியிலே மனிதராக, கடவுளாக வந்து தனது போதனையாலும் புதுமையாலும் வாழ்வளித்து கொண்டிருக்கிறார். அதே இயேசு தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்புக்கு பிறகு நம்மோடும் இருக்கிறார். இயேசுவின் காலத்திற்கு முன்னிருந்த மக்களை விட நாமும் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். இயேசுவை திருவருட்சாதனத்திலே, குறிப்பாக திவ்ய நற்கரனிலே அனுபவித்து உணர்கிறோம். திவ்ய நற்கரை என்ற அந்த அருட்சாதனம் ஒப்பற்ற திருவருட்சாதனம், கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்ற அருள் அடையாளம். தந்தையே விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரை போற்றி என்று நாம் ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கரனை வணங்குகின்ற பொழுது இயேசு நமக்காக போற்றுவார். நம்முள்ளே இருக்கிற அந்த ஆண்டவரை, அவரை நாம் தேடுகிற பொழுது, கண்டுகொள்கிற பொழுது, உணர்கிற பொழுது நம்முடைய வாழ்வு வளம் பெறும். எப்பொழுது இதை உணர்வதற்கு தவறுகிறோமோ அப்பொழுது கடவுளை விட்டு விலகி சென்று விடுவோம். இன்றைக்கு திருச்சபையும் புனித பிரான்சிஸ் அசியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. அந்த புனிதர் பிற மனிதரிலே, இயற்கையிலே, ஏழ்மையிலே இயேசுவை கண்டு கொண்டார். தனது தாட்சியிலே கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்து திருச்சபையிலே ஒரு மாபெரும் புரட்சியை 12ஆம் நூற்றாண்டிலே கொண்டு வந்தார். அந்த புனிதரை பின்பற்றி வாழுகின்ற மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எத்தனையோ ஆயிரம் பேர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். எல்லோரும் இயேசுவை, கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், கண்டுகொள்கிறவர்கள். நீங்களும் நானும் அந்த வழியிலே நடப்போம். இயேசுவின் பிள்ளையாக இருப்போம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.